கலக்க போறோம், போய் பாருங்க. அடுத்த நேரு நகர்ல அடுத்த மாதம் அந்த பணி நேரு நகர் பிரிட்ஜுக்கான பணி துவங்குறோம். ஒருக்குப்பேட்டையிலும் நம்ம ஜப்பான் நிறுவனத்துல ஜெய்கா நிறுவனத்தோடு இணைந்து அந்த மேம்பாலத்தை அமைக்கின்ற பணிகள். 4 ஏக்கர் ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் அந்த குறுக்குப்பேட்டை சுண்ணாம்பு கால்வாயில. இந்த டிராஃபிக் அண்ணாட பாத்தீங்கன்னா 2 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த செய்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். சுதந்திரம் அடைந்து 2 லட்சம் பேர் வசிக்கிற பகுதியில் ஒரு பேங்க் கூட இல்லை. நீங்க வேணா ஒரு ஆய்வு பண்ணி பாருங்க, ஒரு பேங்க் கூட இல்லை. 2 வருஷம் ஆகுது. மக்கள் பல கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக தான் ஒரு தீவிர முயற்சி எடுத்து சட்டமன்றத்தில் பேசி அங்க ஒரு மத்திய கூட்டுறவு வங்கியை முதல் வங்கியாக கொண்டு வந்திருக்காங்க. 2 லட்சம் மக்கள் இருக்காங்க, சுய உதவி குழுக்கள் இருக்கிறாங்க, நிறைய வணிகர்கள், சிறு தொழில் இருக்கிற படம். இந்த பக்கம் பேங்க் இருக்காங்க, அந்த பக்கம் பேங்க் இல்லை. முதல் வங்கியாக நாம இருக்கிற காலத்தை கொண்டு வந்துடுறோம். இப்படி மக்களை தேடி மக்களுக்காக சேவை ஆற்றுகின்ற ஒரு இயக்கமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய சீரிய ஆட்சியிலே மக்களுக்கான பணிகள், குறிப்பாக நம்ம ஆர்கே நகர் தொகுதியில அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் தொடர்ந்து உங்கள் ஆதரவை அளிக்க வேண்டும். நம்முடைய நகரின் வளர்ச்சி கூட நீங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். நீங்கள் தந்த கோரிக்கைகளாக நிச்சயமாக நிறைவேற்றி தர வேண்டும் என்ற நேரத்தை கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு அமைத்து தந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எந்த பிரச்சனை இருந்தாலும் நேரடியாக அணுகலாம். என்னோட செல்போன் கிட்டத்தட்ட தொகுதியில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இருக்கும். இல்லாதவர்கள் பெற்றுக்கொண்டு நீங்க நேரடியாக பேசலாம். எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக மக்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறது கூறிக்கொண்டு இந்த அளவில் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.